Hello students, good morning. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர். 2026-27ல வெட்னரி சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டாச்சு. வெட்னரி சயின்ஸோட சேர்த்து பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் டெய்ரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களாம் ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் ரேங்க் எந்த இடத்துல இருக்குது, நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. வெட்னரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாகவும், ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாகவும், நார்மல் கேண்டிடேட்டுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டாகவும் மொத்தம் 3 ரேங்க் லிஸ்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டைரெக்டாக நீங்கள் டானுவாஸ் அல்லது தமிழ்நாடு வெட்னரி அனிமல் அண்டு சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பாருங்கள் யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதில் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டோட டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இதில் கவுன்சிலிங் ஷெட்யூல், குவரிஸ் அண்டு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பாருங்கள் பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஜென்ரல் மெரிட் அகாடமிக்கு அதோட பிடிஎஃப் அண்ட் பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரிசர்வேஷன் அவங்களுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிடிஎஃப், அதே மாதிரி ஒகேஷனலில் 7.5 ரிசர்வேஷனுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் கேர்ள்ஸுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் 7.5 அண்ட் டெய்ரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி இது எல்லாத்துக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ரேங்க் லிஸ்ட் வேணுமோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு 2026-27ல் எந்த கம்யூனிட்டி ரேங்க்ல எந்த ஜென்ரல் ரேங்க்ல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அக்ரிக்கான ரேங்க் லிஸ்ட்டையும் வெட்னரி சயின்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டையும் ஒரு கம்பேரிசன் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஃபைனல் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, அக்ரிக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்டு நமக்கு வெட்னரி சயின்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அக்ரியில் சீட் எடுக்க போகிறாங்களா அல்லது வெட்னரி சயின்ஸில் சீட் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டை கொடுக்க போகிறேன். நம்ம கொடுக்குற டேட்டாவிலேருந்து 99% ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த மார்க்கில் எந்த கம்யூனிட்டி வரைக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது டானுவாஸுக்கான ரேங்க் லிஸ்ட், ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் யூஜி 2026-27 ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டோட்டலாக 13,112 பேர் அகாடமிக் ஸ்ட்ரீமில் பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் படிக்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் தனியாகவும் கம்யூனிட்டி ரேங்க் தனியாகவும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நமக்கு கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் டானுவாஸ் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்காங்களே தவிர இவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது கொடுக்கல. அப்போ கம்யூனிட்டி ரேங்க் நீங்கள் கவுண்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மெர்லின் எம் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் 200 out of 200, வெட்னரி சயின்ஸில் 3rd ரேங்கில் இருக்கிறாங்க. அதே ஸ்டூடெண்ட்டு மெர்லின் எம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு எஸ்சி கேட்டகரி 200 out of 200 வெட்னரி சயின்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்டை நான் அனலைசிஸ் பண்ணி பார்த்ததில் வெட்னரி சயின்ஸ்லேயும் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்லேயும் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த காலேஜில் சீட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு டானுவாஸோட ரேங்க் அமையும். அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரேங்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் ரேங்க் இதிலிருந்து அதிகமாகலாம், மார்க் இதிலிருந்து குறையலாம். அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரேங்க், கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். இது டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட் என்னைக்கு 30/7/2026 ரேங்க் லிஸ்ட் வெளியில் வந்தாச்சு. அந்த ரேங்க் லிஸ்ட் கரெக்ஷன் அண்ட் அப்டேஷன் 2ஆம் தேதி 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கரெக்ஷன் அண்ட் அப்டேஷனுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு வெளியிட போகிறாங்கன்னா 3ஆம் தேதி மண்டே ரெடியாக இருங்க. மண்டே வெளியிட போகிற ரேங்க் லிஸ்ட் தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அல்லது ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா 4ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிலேருந்து
7ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங். அதாவது உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு வேணும், உங்கள் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சாய்ஸ் ஃபில்லிங். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மார்க்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருங்க. உங்கள் ரேங்க்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபார் differentially abled person or differentially abled candidate by medical team at Madras Veterinary College Chennai. அங்கே வந்து 5ஆம் தேதி நடக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ பாருங்க, அலாட்மெண்ட் ஆஃப் சீட்டு 14/8/2026 அன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான யாருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. நான் இன்னைக்கு கொடுக்க போகிறதும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எந்த ரேங்க்ல எந்த மார்க்கு கிடைக்கும், கம்யூட்டைஸ் ரேங்க் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அண்ட் ரிப்போர்ட்டிங் அட் த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ போகணும், நீங்கள் 17/8/2026 மண்டேலேருந்து 20/8/2026 நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் உங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிடணும். அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே எவ்வளோ ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த காலேஜ் வேண்டாம், நான் அப்டேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா அங்கேயே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அங்கே அப்டேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து அப்டேஷன் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் சீட் எப்போ வருது, 25/8/2026 அன்னைக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் வருது. அந்த செகண்ட் ரவுண்டுக்கான ரிப்போர்ட்டிங் டேட் கொடுத்துருக்குறாங்க. 27/8/2026 31/8/2026. மேக்ஸிமம் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வரைக்கும் தான் நடக்கும். வெட்னரி சயின்ஸ் சீட் எடுத்தவங்க நிறைய பேர் அக்ரிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது எம்பிபிஎஸ் யாராவது போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் சீட் வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வில் பி டிசைடட் பேஸ்ட் ஆன் த வேக்கன்சி பொசிஷன் அண்ட் வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அலாட்மெண்ட். அதை பொறுத்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த அலாட்மெண்ட் பிரகாரம் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதனால் கவுன்சிலிங் டேட்டை மறந்துட வேண்டாம். இப்போ டானுவாஸ் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவரால் ரேங்க் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் கொடுக்கல. அதனால கம்யூனிட்டி ரேங்க் நான் கவுண்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் பேஜில் எத்தனை பிசி இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பேஜில் எத்தனை எம்பிசி இருக்கிறாங்க, எத்தனை எஸ்சி இருக்கிறாங்க, எத்தனை எஸ்டி இருக்கிறாங்க, எத்தனை எஸ்சிஏ இருக்கிறாங்க, எம்பிசி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணி தான் நான் வந்து கம்யூனிட்டி ரேங்க் போட்டிருக்கேன். அவங்க கம்யூனிட்டி ரேங்க் கொடுக்கல. இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தெரிஞ்சாதான் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் எவ்வளோ சீட் போகுது, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், உங்களோட ரேங்கையும் உங்களோட மார்க்கையும் கணிக்க முடியும். அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, 660 சீட்டு 2026 கவுன்சிலிங். 2026 கவுன்சிலிங்கில் 660 சீட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வரப்போகுது. அதில் 120 சீட்டு மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் சென்னை, 100 சீட்டு வெட்னரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல், 100 சீட்டு வெட்னரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருநெல்வேலி, 100 சீட்டு வெட்னரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரத்தநாடு தஞ்சாவூர், 80 சீட்டு வந்து வெட்னரி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைவாசல் கூட்ரோடு சேலம், அனதர் 80 சீட் வந்து வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வீரபாண்டி தேனி, அண்ட் 80 சீட் வந்து வெட்னரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பண்ணைக்கிணறு உடுமலைப்பேட் திருப்பூர். இதெல்லாம் டோட்டலாக 660 சீட் அவைலபிளாக இருக்குது. இந்த 660 சீட்டில் நமக்கு 15% ஆல் இண்டியா கோட்டா. இந்த 15% ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதுக்கு வந்து வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க நடத்தக்கூடிய கவுன்சிலிங்க்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. நீட்டில் ரொம்ப கம்மியான மார்க் இருக்குது சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மறக்காமல் இந்த வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அங்கே நீங்கள் நீட் மார்க்கை வச்சு வெட்னரி சயின்ஸ் எடுக்கலாம். இந்தியாவில் எங்கே வேணாலும் படிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 99 சீட் அலர்ட் ஆகுது. தமிழ்நாடு கவுன்சிலிங் சீட் வந்து 561 சீட்டு நமக்கு வரும். 561 சீட்டில் 7.5 ரிசர்வேஷன், அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த ஸ்டூடெண்ட், நகராட்சி பள்ளி மாநகராட்சி பள்ளியில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கான ரிசர்வேஷன் இது, சரிங்களா? அவங்களுக்கு வந்து 43 சீட் அலர்ட் ஆகுது. அது மாதிரி 5% டிஃபரன்ஷியலி எபிள்டு பர்சன், பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு ஒரு 33 சீட் அலர்ட் ஆகுது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு 5 சீட்டு, சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 2 சீட்டு, 5% ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அவங்களுக்கு ஒரு 33 சீட்டு. டோட்டலாக நமக்கு ரிசர்வேஷனுக்கு 116 சீட்டு போயிடும். அப்போ 116 சீட்டு போக 445 சீட்டு தான் உங்களுக்கு நார்மல் கவுன்சிலிங் வரும். இதில் தான் நம்ம வந்து கம்யூனிட்டி ரேங்க்கு ப்ளஸ் சென்ட்ரல் ரேங்க் என்னன்னு பார்க்கணும். 445 சீட்டில் ஓப்பன் கேட்டகரிக்கு பாருங்கள் 31% ரிசர்வேஷன், அதில் 138 சீட்டு உங்களுக்கு நார்மல் கவுன்சிலிங் வரும். பிசி கம்யூனிட்டிக்கு 26.5% ரிசர்வேஷன், 118 சீட்டு அவைலபிளாக இருக்குது. பிசி முஸ்லீமுக்கு 3.5% ரிசர்வேஷன், 16 சீட்டு அவைலபிளாக இருக்குது. எம்பிசிக்கு 20% ரிசர்வேஷன், 89 சீட்டு அவைலபிளாக இருக்குது.
எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 15% ரிசர்வேஷன், 67 சீட் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 3% ரிசர்வேஷன், 13 சீட்டு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1%, 4 சீட். சரிங்களா? இப்போ இந்த சீட்டு தான் உங்களுக்கு வரப்போகுது. இந்த ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டும் சீட் எடுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 138 ரேங்க் உள்ளார யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்க எல்லாமே ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்துருங்க. இந்த ஓப்பன் கேட்டகரியில் ஒரு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் சீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கம்யூனிட்டிக்கான கம்யூனிட்டி ரேங்க் டிசைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்பிசி ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் ஓப்பன் கேட்டகரியில் நிறையா ஸ்டூடெண்ட், அதாவது கிட்டத்தட்ட 83 ஸ்டூடெண்ட் வந்து ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுக்கிறாங்க எம்பிசி ஸ்டூடெண்ட்ல மட்டும். அதே இது பிசி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ஸ்டூடெண்ட் தான் ஓப்பன் கேட்டகரியில் சீட் வர்ற மாதிரி இருக்கு. மாதிரி பிசி முஸ்லீமுக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட் பாருங்க, ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ 20 ஸ்டூடெண்ட் தான் ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் ஜென்ரல் ரேங்க் டிசைட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கான எக்ஸ்பெக்டட் மார்க் தான் சொல்ல போறேன். செகண்ட் ரவுண்ட்லையும் தேர்ட் ரவுண்ட்லையும் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜென்ரல் ரேங்க் வந்து 150 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சார் 138 சீட்டு தான் 150 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் வெட்டினரி சயின்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே அக்ரிகல்ச்சர் சயின்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபிஷரி சயின்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க எதில் சீட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அதனால 150 வரைக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 150ல் உங்களுக்கு வந்து பிசி கம்யூனிட்டியில் 50 பேர் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் கேட்டகரியில் 150 சீட் இருக்கு இல்லையா? அந்த 150 சீட்டுக்குள்ளார எத்தனை பேர்? 50 ஸ்டூடெண்ட்டு பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு 118 சீட்டு ஆல்ரெடி கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் இருக்குது. அப்போ கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் ஒரு 118 சீட்டு ப்ளஸ் ஓப்பன் கேட்டகரியில் ஒரு 50 சீட்டு, டோட்டலாக இந்த வருஷம் அவங்களுக்கு 168 சீட்டு பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க் 195.00 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் ரேங்க் வந்து 515ஆகவும் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 188 இருக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 16 சீட்டு, மார்க் பார்த்தீங்கன்னா 192.750 முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் ரேங்க் வந்து 1029ஆகவும் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 22ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வெட்டினரி சயின்ஸ் கிடைக்கும். 172 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்க போகுது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க் 196.00ஆகவும் ஜென்ரல் ரேங்க் வந்து 359ஆகவும் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 184ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 15% ரிசர்வேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்களுக்கு இந்த வருஷம் மார்க் 193.50ஆகவும் ஜென்ரல் ரேங்க் வந்து 905ஆகவும் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 99ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 190ங்கிறது அவங்களோட மார்க்காகவும் ஜென்ரல் ரேங்க் வந்து 1663ஆகவும் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 16ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசி கேண்டிடேட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பிசி கேண்டிடேட் வந்து 515ங்கிறது ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் 188 அப்படின்னா இப்போ ஜென்ரல் ரேங்க் பாருங்க 515 சண்முகவேல் பிசி கம்யூனிட்டி 195.00. இந்த பையன் வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்தெந்த ரேங்க்கில் முடியும், எது ஜென்ரல் ரேங்க் எது கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க. எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1% ரிசர்வேஷன் 4 சீட்டு அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 189.500ஆகவும் அவங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 1809ஆகவும் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 4ஆகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்க போகிற ரேங்க். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 197.5க்கு முடிஞ்சிடும். அதுக்கு கீழே மார்க் இறங்காது. பிசிக்கு 195க்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும். பிசி முஸ்லீமுக்கு 192.750க்கு முடியும். எம்பிசிக்கு 196ல் முடிஞ்சிடும். எஸ்சிக்கு 193, எஸ்சிஏக்கு 190, எஸ்டிக்கு 189.50. மார்க் இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% இந்த மார்க் தான் இருக்கும். ஆனால் ரேங்க்ல கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். +or -1 or 2 அல்லது 5 வரைக்கும் கூட வேரியேஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் அக்ரிகல்ச்சரில் சீட் எடுக்க போகிறாங்க, எத்தனை பேர் ஃபிஷரி சயின்ஸ் போக போகிறாங்க, அது எத்தனை பேர் எம்பிபிஎஸ் போக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஜென்ரல் ரேங்க்கும் கம்யூனிட்டி ரேங்க்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அது எப்போ வேரியேஷன் ஆகும்? செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மார்க் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க, இந்த ரேங்க்கில் இருந்தீங்கன்னா 2026ல் கன்ஃபார்மாக சீட்டு கிடைக்கும். அதில் மாற்றமே கிடையாது.
வெட்டினரி சயின்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 12,000, செகண்ட் இயரில் 12,000, தேர்ட் இயரில் 12,000, ஃபோர்த் இயரில் 18,000 அண்டு லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 12,000 1 இயர் இன்டர்ன்ஷிப். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 6,000 வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 3,000 உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக ஃபர்ஸ்ட் இயரில் 32,710, செகண்ட் இயரில் 26,335, தேர்ட் இயரில் 26,335, ஃபோர்த் இயரில் 40,165 அண்ட் ஃபைனல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த 12,000 டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த ஃபீஸ் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு கிடையாது. மீதமுள்ள ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வெட்டினரி சயின்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோன்னு பார்த்தோம். அந்த சீட்டில் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த கம்யூனிட்டிக்கு எந்த மார்க்கில் எந்த ரேங்க்ல இந்த வருஷம் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சீட் அலாட்மெண்ட்டு எந்தெந்த டேட்டில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 7.5 ரிசர்வேஷன் அதர் ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ளஸ் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜிக்கு சீட் ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.